அண்ணா யூனிவர்சிட்டியே இருக்கு, அக்கா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாதா? அக்கா யூனிவர்சிட்டி ஏதாவது அக்கா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இருக்கலாம் நம்ம ஊர்ல. நம்ம எங்க ஊர்ல அது கிடையாதுல. எங்க ஊர்ல என்ன டிகிரி படிச்சாலும் உங்களை நாங்க இந்த பஸ்ல ஏத்த மாட்டோம். எவ்வளவு பெரிய டிகிரி வச்சிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. நேராகுது எனக்கு பேசலாம். நான்சி. நான்சியா? சான்சி தான் இருக்குங்க, நான்சி இல்ல. நல்லா தேடி பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். உங்க பேர் இல்ல பரலோகத்துல. நல்லா பாருங்க. இல்லங்க பாருங்க. இது என்ன இப்படி நம்ம செல்ஃபி எடுக்க மாதிரி போஸ் கொடுக்கீங்க. இது இப்ப ஜீவ புஸ்தகம் மரியாதை கொடுங்க. நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும்? இதுதான் மரியாதை. பட்டம் படிப்பு படிச்சா போதும். எவ்வளவு மரியாதை வச்சுக்கோ. நீ கிளம்பு கிளம்பு, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறைய ஆள் வர வேண்டியது இருக்கு. டிக்கெட் கொடுத்தா நாங்க போறோம். பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் தானே உனக்கு வேணும். இங்க இருந்து நேரா போ, நேரா எடுத்து ரைட் எடு, அப்புறம் லெஃப்ட் எடு, அப்படியே போயிரு. அப்படின்னு ஒரே போறதுக்கு இல்ல பஸ் வரும். நீ பஸ் வரும், நேரா போ, பஸ் ஏத்திட்டு போ. டயர் கடில போறவா ஒரு ஏத்திட்டே போவா. நீ போ கிளம்பு. இல்ல வேற பேசினா நல்லா வந்தாவ பேசிட்டு போயிட்டான். எங்க போனானோ வேற. ஐயா பஸ் தான் வாங்க பஸ் ஸ்டார் வாங்க. இல்லைங்க பஸ் ஸ்டார் யாரா இருந்தாலும் நாங்க உள்ள விடுறதா இல்ல. முதல்ல பஸ் போடாம பஸ் கிளம்பி பஸ் பாஸ்டரா இருந்தாலும் பாஸ்டர் விசாரிக்கணும். நானே நவுண்டு நின்னு. சரி சொல்லுங்க பஸ் ஸ்டார். உங்கள ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கான்னு பாருங்க. பேர் என்ன பஸ் ஸ்டார்? ஜோசப். ஜோசப்பா? எந்த ஜோசப் நீங்க? பி ஜோசப்னு இருக்கும் பாருங்க. அப்படி இல்லங்க. அப்ப எஸ்ல இருக்கும் பாருங்க. இல்லங்க. அப்ப கேல இருக்கும் பாருங்க. எத்தனை இன்ச் இல்ல உனக்கு? இல்ல நவுண்டு நின்னியா? சும்மா பாஸ்டருக்கு பேர்ல வந்துர வேண்டியது. சொல்லுங்க. பாஸ்டர் அடைய வேண்டிய இடம். இது நம்ம ஆட்கள் தான். நமக்கு ஒரு நிமிஷம். பஸ் வம்பா போயிரும். நீங்க தள்ளிட்டீங்க நல்லா இருக்கும். இப்ப பேசுங்க. தாண்டி வரக்கூடாது. உங்களுக்கே சீட் இருக்காது. அப்புறம் பிஎம் குடிக்காரங்க அப்புறம் பாப்போம். சொல்லுங்க. போடா போடா. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் பரவாயில்ல. எத்தனை பேருக்கு ரட்சிப்பு கொடுத்திருப்பேன் தெரியுமா? நீங்க யாருக்குனாலும் ரட்சிப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கா? இருக்கு. நீங்க எத்தனை பேய்னாலும் ஓட்டுங்க, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கா? நானா சந்திரமோகி மோகினி இதெல்லாம் ஓட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க என்னத்தை ஓட்டினாலும் ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவருக்கு சரியான உறவு இருக்கா? இந்த பைபிள் கையில இருக்கா? பைபிள கையில வச்சு என்ன தெரியா? பைபிள படிச்சு அது கையில இருந்தாவே ஏசப்பா கையில இருக்கிற மாதிரி. ஏசப்பாவே கையில. அட பாவிகளா, நானே ஒரு தேவதூதர் பரலோகத்துல இருந்து நானே ஏசப்பா கையில வைக்காம இருக்கிறேன். இவனுக்கு கையில வச்சிருக்கானுங்க. இருப்பா, நான் எனக்கு எங்க சீட் இல்ல. இரு உனக்கு என்ன அவசரம்? வந்து இந்த சீட் வாங்கிட்டாங்க, அந்த சீட் வாங்கிட்டாங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, மண்டே பிறந்துருவேன். எனக்கு ஒரு சீட் வாங்கியிருக்காங்க. சீட்டு வேண்டாம். இந்த 2 பேத்துக்கு சீட்டு கொடுங்க. ஊருக்குள்ள நடமாட முடியாது. இல்ல பசரையா, இது செல்லுபடி ஆகுது. உங்களை பாசன்னு கூப்பிடுறதுக்கே தகுதி இல்ல. முதல்ல நீங்க கிளம்புங்க. சரி நீங்க பட்டம் படிச்சாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஒரு பாஸ்டர் உன்னை நம்பி நாங்க வந்து பாருங்க. சேமை இந்த பஸ் இல்லன்னா நமக்கு அடுத்த பஸ் இருக்கு. வாங்க போலாம். எந்த பஸ் இதை விட்டு நம்ம எப்படியா பரலோகம் போக முடியும்? பாத்துக்கோங்க. இதுல இந்த பாசம் வாங்க கிளம்புங்க. வாங்க. அடுத்த யாரு அடுத்தவனா நல்லவனா வரானான்னு பாத்து நேரம் வேற ஆயிட்டு ஒரு உருப்படியான வாழ் வர மாட்டேங்குதுங்க. Watchman, you have chicken? Hey, American country English, so English, you talk in English, no problem, I will understand. Oh, okay. Yeah. எதுக்கு மேம் வந்தீங்க? இங்கிலாந்துல இருந்து ஃளைட் பிடிச்சி பஸ் ஏறி வந்திருக்கேன். இங்கிலாந்துல இருந்து வந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு டிக்கெட் இல்லங்க. நீங்க யாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க யாரு? இப்படி பைபிளை தூக்கிட்டு பரிசுத்தவான்களா வந்தா யாரு? யாருப்பா நீ? யாரு? கிறிஸ்தவனா மேக்கப் மட்டும் போட்டா பத்தாது. நீ யாருப்பா? கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரு? கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துனா யாருப்பா? சொல்லும்போது சரிங்க, சரியான பைத்தியத்துக்கு வந்து தெரியாம மாட்டிருக்கேன். கிறிஸ்துனா யாருப்பா முதல்ல? கிறிஸ்துனா அவர் யாரு? கிறிஸ்துவே தெரியாம எப்படா பைபிள் தூக்கிட்டு வந்த நீ? எங்க வீட்டுல ஒரு ஸ்டோர்ல வாரமா கிடந்துச்சு.
அது எதுக்குப்பா உனக்கு சோறால தான் நீனும் உரமா போய் கிடக்க வேண்டியதானே இல்ல இது இருந்தாலும் எக்ஸாம் ஆல் டிக்கெட் மாதிரி பஸ்ஸுக்குள்ள விடுவாங்க அப்படி சொன்னாங்களா இல்லங்க நாங்க இப்படிலாம் விடுறது இல்ல நாங்க ரசிப்புங்கிற ஹால் டிக்கெட் வந்திருக்கேன் பஸ்ல மட்டும் யார் சொன்னா பஸ் நோ மேம் நோ கிளம்புங்க 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 மேம் உங்களுக்கு சீட் இல்ல டிக்கெட் வச்சிருக்கீங்களா டிக்கெட் 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 எவ்வளவு வரும் ரச்சிப்பு வச்சிருக்கீங்களாங்க அதுதான் டிக்கெட் எவ்வளவு விலை கொடுத்துலாம் அந்த ரச்சிப்பு வாங்க முடியாது இலவசமா ஆண்டவர் தந்திருக்காரு போய் முதல்ல வாங்கிட்டு வந்து பஸ்ல ஏறு கிளம்பு எங்க பந்தி போட்டுருக்கீங்க பந்தி சரி கிளம்புப்பா போப்பா அந்த 4வது தெருக்கு போ அங்க ஒருத்தர் வித்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வா போ கிளம்பு போயிட்டே போச்சு பஸ் இடம் இருக்குமா இல்லைன்னா சரி சரி கிளம்புங்க நீ அதுக்குள்ள பரவாயில்லாம இருப்பாங்க கிளம்பு வாங்கக்கா உங்க பேர் என்னக்கா என் பேர் பூரணி அக்கா அக்கா கங்க்ராச்சுலேஷன் நீங்க பரலோகத்துக்கு வரலாம் நீங்க செலக்டட் என்னக்கா பண்ணீங்க பூமியில படி நீங்க கண்டிப்பா நல்லது பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா நம்ம நல்லது பண்ணாதவங்க பேர்லாம் இங்க இல்ல நல்லது பண்ணவங்க பேர் மட்டும் தான் இருக்கு சரிக்கா நீங்க போலாம்க்கா நீங்க கிளம்புங்கக்கா எல்லாருக்கும் இந்த டிராமா பிடிச்சிருக்கா அவங்க என்ன பண்ணாங்க எப்படி பஸ்ல போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா